செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லுங்கள். அரியலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம், இந்த 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 4 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையும் 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேலூர் இந்த தாலுகாக்களில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு சேர்த்து விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிற மாவட்டங்கள் அந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சேர்த்து விடுமுறை வழங்கப்பட்டுள்ள மாவட்டங்களாக கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களும் தற்பொழுது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கின்ற அறிவிப்பினை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 5 மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு 4 மாவட்டங்களில் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை மற்றும் கீழ்வேலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்னையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 4 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களில் நாளைய தினமும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தென் தமிழகத்திலும் ஒரு சில பகுதிகளில், தென் தமிழகத்தில், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் சென்னையில் இன்று மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னையை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 4 மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தொடர்ச்சியாக தங்களுடைய மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பினை வெளியிட்டு வருகின்றார்கள். அதன்படி தற்போது வரை 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 4 மாவட்டங்களில் பள்ளிகளோடு சேர்த்து கல்லூரிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படுவதாக அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதன்படி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்திலும் விழுப்புரம், கடலூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. நாகை மாவட்டத்தில் மட்டும்
மழைப்பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய வட்டாரங்களுக்கு மட்டும் விடுமுறையை அறிவிப்பு செய்திருக்கின்றார் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர். அதன்படி நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேலூர் தாலுகாக்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாகை மாவட்டத்தில் இன்று அந்த 2 தாலுகாக்களில் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போன்று இயங்கும் என்கின்ற அறிவிப்பினையும் நாகை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. கனமழை காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். புதுச்சேரி யூனியனுக்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். சென்னையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. கடலூர், அதை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள், அதாவது 4 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளோடு சேர்த்து கடலூருக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டத்திலும் மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் 2 தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சொல்லுங்கள். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் 5 மாவட்டங்களில் பள்ளிகளோடு சேர்த்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழகத்தில் கிட்டத்தட்ட இன்று 10 மாவட்டங்கள் வரை இந்த விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பார்த்தோம் என்றால் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. கடலூர் மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளிகளோடு சேர்த்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. திருவாரூர் மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். சென்னை மாவட்டத்தில் இன்று கனமழைக்கும் சென்னையை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள்.